தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 2ஆம் அதிபதி சனி நாளில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணங்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இருக்குது. பட் தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை, வருமானம் இருக்குது, பெரிய லாபம் இல்லை. அதே தான் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லையும் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கூட இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த வாரம் உண்டு. ஆக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே ஒரு திருப்தியான மனநிலை என்பது உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு திருப்தியற்ற எல்லா விஷயத்திலுமே ஒரு எண்ணம், சிந்தனை, செயல்பாடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எஜுகேஷனில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் லோன் போட்டு, அதாவது நகைகள் வாங்குறதுக்கு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட் பெருசாக இல்லை. தேவையில்லாத எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு வேண்டாம். பெரிய லெவலில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருந்தாலும் செலவினங்கள் பெரிய லெவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதுலேயும் முதலீடு பண்ணுறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் செயல்படுவதற்கான வாய்ப்பு அல்லது புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள்.